ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இன்றைக்கி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, என் ஹஸ்பண்டோட யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நியூசிலாண்டில் அவங்க வந்து எம்பிஏ பண்ணாங்க. ஸோ அந்த எந்த யூனிவர்சிட்டியில் பண்ணாங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட கிராஜுவேஷன் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியே நான் இதோட பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். லைக் எங்கே நடந்தது, அதுக்கு நாங்கள் எப்படி ரெடி ஆகி போனோம், அப்புறம் இனிஷியலாக அந்த ப்ரீ கிராஜுவேஷன் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் நடந்தது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் கவர் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் ஆஃப் அவர் லைஃப். என் ஹஸ்பண்ட் வந்து கிராஜுவேஷன் வாங்கின அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் ரோடையே வந்து பிளாக் பண்ணி ஒரு பெரிய ப்ரொசஷனும் நடந்தது. அதெல்லாமும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நியூசிலாந்துக்கு படிக்க வரணும் அப்படின்னு நினைக்கிற நிறையா பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீ கிராஜுவேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அந்த கிராஜுவேஷன் நடக்கிற அந்த வென்யூக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த வென்யூ பார்க்குறதுக்கே. நாங்கள் வந்து கெஸ்ட்டு அந்த ஆடியன்ஸோட சீட்டில் நானும் குட்டிமாக உட்காந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸோட ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டாங்க. இப்போ வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு கிளாஸ் எடுத்த ப்ரொஃபஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டியோட அகாடமிக் கவுன்சிலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கிராஜுவேஷன் கொடுக்குற அந்த ஸ்பெஷல் பீப்புள், அந்த சீஃப் கெஸ்ட், அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் செரிமனி வந்து ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ க்ரௌட் இருக்கே, இத்தனை பேரும் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். எம்பிஏக்கு மட்டும் அன்றைக்கி கிராஜுவேஷன் கொடுக்கல, அந்த யூனிவர்சிட்டிலே இன்னும் 2-3 கோர்சஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் கிராஜுவேஷன் ஒரே டயத்தில் வந்து பண்ணுவாங்க. ஸோ நானும் குட்டிமாவும் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு, எஸ்பெஷலி நான் குட்டிமாவுக்கு ஃபீட்லாம் பண்ணணுங்கிற டயத்தில் அவங்க வந்து ப்ராப்பராக ரொம்ப அழகாக வந்து கேர் பண்ணிட்டாங்க எங்கள் 2 பேரையுமே. ஸோ இந்த கிராஜுவேஷனில் எனக்கு சிங்கப்பூரோட என்ன டிஃப்ரெண்ட்டாக பட்டதுன்னா, அவங்க நேம்ஸை கால் பண்ணுறப்ப அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆடியன்ஸில் இருந்து செம்மையாக சியர் பண்ணாங்க, சத்தமாக கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணாங்க. சிங்கப்பூரில் அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்ட்ரிக்டாக இருந்தது. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட டர்னுக்காக அவங்க க்யூவில் போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, ஸ்பெக்ஸ் போட்டுன்னு ஒரு லேடி, பின்னாடி வந்து அந்த மௌரியோட கேப் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த மௌரி பீப்புள் வந்து அவங்களோட கிராஜுவேஷன் போது இந்த மாதிரியான கேப் வியர் பண்ணி வந்து வாங்கிப்பாங்க. பட் அது அவங்க மட்டும்தான் வாங்கிக்கணும், நம்ம வந்து அந்த மாதிரி வாங்கிக்க முடியாது. I love you so much. You've done so well. 3% Viswanathan. Congratulations, Daddy! Congratulations, Daddy! We love you! ஸோ இதுக்கு முன்னாடி என் ஃபோனில் எடுத்த கிராஜுவேஷன் செரிமனி அவரோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இவங்க யூனிவர்சிட்டியோட அஃபிஷியலாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அதில் கிளாரிட்டி இன்னுமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. Sri Vatsen Viswanathan. Wenqiang Xu. ஸோ இவங்களோட கிராஜுவேஷன் எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போய் அவங்களோட அஃபிஷியல் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை அவங்க கலெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஜுவேஷன் கொடுத்த அந்த சீஃப் கெஸ்ட்டோட ஸ்பீச் வந்து நடந்தது. ஃபாலோட் பை எல்லா கிராஜுவேட்ஸும் ஓத் டேக்கிங்கும் பண்ணாங்க. ஓத் டேக்கிங் முடித்தோடனே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஓவரால் ஒரு ஹாப்பியான ஒரு டேவாக எங்கள் எல்லாருக்குமே போச்சு. எவ்ரிபடி வாஸ் ஹாப்பி. அந்த இடத்துலையே ரொம்ப அழகான ஒரு டேவாக அது இருந்தது.
Everyone, please join me in a worthy round of applause. Come on, one more round of applause for the great job. ஸோ நேஷனல் ஆந்தம் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லா டிக்னிட்டரிஸும் வந்து எல்லாருமே கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் கிளம்பலாம். அவ்வளோதான் கிராஜுவேஷன் செரிமனி. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடந்தது. அதை தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அவங்க சீட்லேருந்து. ஸோ அவங்க வந்தப்போ எங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் அவங்க கிளாஸ்மேட்ஸோட எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோ செஷன்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு ஸ்டேர்கேஸ் இருந்தது. ஸோ எல்லாரும் அந்த ஹேட் எல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து குட்டிமாவை வந்து சைடில் வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா குட்டிமா வந்து ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதனால் அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து காஃபி, டீ, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி லைட் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டால்ஸும் வச்சுருந்தாங்க. கிராஜுவேஷனுக்கான அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்குறதுக்கு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பியூட்டிஃபுல் டே, வெரி ஹாப்பி டே. யா. ஸோ இப்போ வந்து எல்லாரும் அகடமிக் ப்ரொசஷனுக்காக ரெடியாகி போயிட்டுருக்கோம். அகடமிக் ப்ரொசஷன்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த கிராஜுவேஷன் வாங்கின அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து வெளியில் வந்துட்டு ஃபுல் ரோடையும் ஆக்குபை பண்ணி ஒரு ஊர்வலம் மாதிரி போகிறது தான் ப்ரொசஷன். பட் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த இங்கிலாந்து ஸ்டைலில் இருக்கிறதுனால, இங்கிலாந்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து இந்த பைப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து வாசிச்சுட்டே போவாங்க, நம்ம வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். அந்த பைப்பர்ஸ் முன்னாடி போவாங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி போகணும். இந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க எங்களோட ப்ரொசஷனுக்காக. எல்லாம் இந்த கிராஜுவேஷன் வாங்கினவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அந்த கிராஜுவேஷன் கவுன் போட்டுட்டு தான் வரணும். இந்த ஷீப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மேசி யூனிவர்சிட்டியோட மேஸ்காட். ஸோ இதை வச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்திருக்கோம். அதையும் நான் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். ரொம்பவே ஒரு செம்ம வைபாக இருந்தது. ஸோ அதோட பிக்சர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பைப்பர்ஸ் எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க வாசிச்சுட்டு வராங்க, நம்ம பின்னாடியே போகணும். ஆமாம், ஆக்சுவலாக இப்போ ப்ரொசஷன் போயிட்டுருக்கு. ரோடை பிளாக் பண்ணி, ஆக்சுவல் ரோடு இது, ரோடை பிளாக் பண்ணி ப்ரொசஷன் நடக்குது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொசஷன் போகலாம். சிக்கிட்டு கார்லாம் ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாரு. சிக்கிட்டு
இந்த ப்ரொசஷன் நடக்கிறப்போ இந்த பக்கத்து பில்டிங்ஸ்லேருந்து நார்மல் பீப்பிள் நம்ம பப்ளிக்கும் எல்லாருமே வந்து சியர் அப் பண்ணாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி கங்க்ராச்சுலேட்லாம் நிறையா பேர் பண்ணாங்க. அதே மாதிரி அங்கங்கே கார் மேலெல்லாம் ஏறி நின்று ப்ளக்கார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸை சியர் பண்ணுறதுக்கு. ஃபோட்டோ பூத்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து மேசி யூனிவர்சிட்டியே எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் நாங்கள் வந்து இந்த ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம், அந்த மேஸ்காட்டோட ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தனியாக ஃபோட்டோ செஷனும் ஒன்று நடத்தினாங்க. நம்ம இது வந்து பே பண்ணி நம்மளுக்கு வேணா வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து என்னென்னா பைசா கொடுத்துட்டு அவங்க வந்து அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபே அவங்க வந்து எடுத்து நமக்கு தருவாங்க. அந்த ஃபோட்டோவும் நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் குட்டிமாவும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். குட்டிமாவுக்கு ட்ரெஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் இந்த நடுவில். Chiquita's new costume. ஸோ ஒரு இது வந்து ஹேட் இல்லாமல் அப்புறம் ஒரு சில ஸ்டில்ஸ் வந்து ஹேட் போட்டு அவங்க எடுக்க சொன்னாங்க. அழகாக அவங்களே என்ன போஸ் கொடுக்கணும் எல்லாமே கைட் பண்ணாங்க. நாங்களும் குட்டிமாவும் இங்கே வந்து ஜாலியாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டேவாக போச்சு. நாங்களும் எங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு டேயாக தான் இது இருந்தது. ஸோ வி ஆர் கோயிங் பேக். காருக்கு போயிட்டு இருக்கோம். How did you feel? How was your day? ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஃபன். எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுறதுல, கிளாஸ்மேட்ஸு, அவங்க ஃபேமிலிஸ் அதெல்லாம் பண்ணுறதுல ஜாலியாக இருந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் குட்டி இருக்கிறதுனால ஈவன் மோர் ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். பிஸியாக இருந்தது. ஆமாம், பட் வி ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன். எல்லாரையும் பார்த்தது அண்ட் எல்லார்ட்டையும் பேசினது, குழந்தைய நிறைய பேர் பிளஸ் பண்ணாங்க, which was so heartwarming and counting on our blessings தான் நிஜமாவே சொல்லணும். நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய ஹாப்பினஸ், எல்லாருக்கும் இதே மாதிரியே பாசிட்டிவிட்டி கிடைக்கணும். நாங்கள் காரை பார்க் பண்ண இடத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் லொக்கேஷன். எய்த்தாப்பில் அப்படியே கடல் தான் பாருங்கள். ஆஃப்டர் ஒண்டர்ஃபுல் டைம், பியூட்டிஃபுல் டே, நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா மத்தியானம் 2 மணி ஆகுது. நாங்கள் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, பசி உயிர் போகுது. ஸோ நான் வந்து சமைக்க முடியாதுங்கிறதுனால இன்றைக்கி வெளியிலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்பெஷல் லன்ச் கூட அப்படின்னு சொல்லலாம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். பட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்லண்டில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது. அங்கேருந்து தான் வாங்கியிருக்கோம். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஷாப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அது ஃபுல்லி வெஜிடேரியன் அண்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஆப்ஷன்ஸும் அங்கே இருக்கும். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இதில் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஷீக் கபாப், தந்தூரி வெஜ் ஷீக் கபாப். ஆக்சுவலாக அது நிறையா பீஸ் இருந்தது. நாங்கள் காரில் வரப்போ சாப்பிட்டோம், பயங்கர பசி. அதுக்கப்புறம் வந்து வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸோட சிக்னேச்சர் கறி, அதாவது குருமா மாதிரி. அப்புறம் வந்து ரைத்தா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லச்சா பராட்டா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டர் நான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி லன்ச். ஸோ இந்த கிராஜுவேஷன் டேயில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.